Good morning friends. இன்னைக்கு நாம ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல் எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஸ்கேல்ல ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 சென்டிமீட்டர் இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் பேஸ். ஸோ இது OAன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரொடெக்டர் வச்சு இதுக்கு மேலே கரெக்டாக 90 டிகிரிஸ் பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி இது ஜஸ்ட் லைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. காம்பஸில் மெஷர் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் கால்டு 1 யூனிட். இது 1ன்னு வச்சுக்கோங்க. அதே இதை இந்த இதில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. this point B இது 1. ஸோ பித்தகோரஸ் தியரம் both opposite சைடும் பேஸ் சைடும் ஸ்கொயர் ரூட் 2. இதோட ஹைபோதேசிஸ் வேல்யூ ஸ்கொயர் ரூட் 2. அகெயின் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த B பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கேருந்து 90 டிகிரிஸ் லைட்டாக வரைஞ்சி திரும்ப அதே 1 சென்டிமீட்டர், அது 1 யூனிட், சென்டிமீட்டரில் 1 யூனிட் எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லைனை பேஸாக எடுத்து இந்த பாயிண்டில் வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன், அது இல்லை, இந்த இதில் வச்சுட்டு இங்கே 90 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த 2 லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த யூனிட் எடுத்து இது 2 இப்படி ஜாயின் பண்ணுங்க. This is 1 unit. இது root 2. Root 2 plus 1 is equal to root 3. Next, again இந்த பேஸை வச்சுட்டு இங்கே எப்படி மெஷர் பண்ணமோ, இந்த 90 டிகிரி எப்படி மெஷர் பண்ணமோ அதே இது இந்த ஹைப்போட்டென்யூஸை வச்சுட்டு 90 டிகிரிஸ். இந்த 2 லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ், இதே டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு this is 1, this is root 4. A, B, C point, D point. Okay, again இதுதான் பேஸாக வச்சுட்டு 90 டிகிரிஸ். this 90 டிகிரிஸ் இந்த லைன் போட்டு again this is a basic unit. இந்த D இருந்து இதை மார்க் பண்ணணும். this is 1, this is root 5 point E. Okay.
ஒவ்வொன்றும் 90 degrees இருக்கும். இது 90 degrees, இது 90 degrees, this is 90 degrees, இது 90 degrees. Next எல்லாமே இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தான் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், 1 யூனிட். இந்த இ பாயிண்ட்லேருந்து இதை மார்க் பண்ணி again join these two. E F point, this is √6. This is 90 degrees. Again hypotenuse உடைய base வச்சுட்டு this is 90 degree. Again this is the base. Compass அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. This is √7. FG √7. √4 is nothing but 2. இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எவ்வளோ எடுத்தோம், 2 எடுத்திருக்கோம். இப்போ இங்கே 4 வரணும். C4 1 2 3 4. ஸோ அப்போ நம்ம போடுறது வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். Again this is hypotenuse, this is base, hypotenuse is base 90 degree. G is the center point, 1 arc. FG H, this is √8. இப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா 13 14 வரையும் வரும். You can extend up to √17. So you can try this. இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல். Thank you.